மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் தூதுவளை இலையை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மரவள்ளிக்கிழங்கின் இலை பொடி சேர்க்க வேண்டும். இப்பொழுது நித்திய கல்யாணி இலை, அடுத்ததாக சோம்பு, மிளகு, அடுத்ததாக சுக்குத்துண்டு மற்றும் தனியா. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் நீரில் சேர்ந்து நன்றாக கொதித்து தன்னுடைய மருத்துவ குணங்கள் அற்புதமான முறையில் நீரில் இறக்கிவிட்டிருக்கும் அற்புதமான கொடிய நோயை தீர்க்கக்கூடிய இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். மிக கொடிய நோயாக கருதப்படுகின்ற புற்றுநோய் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமையான வரப்பிரசாதம். நோய் உடையவர்கள் காலையில் மலம் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் இந்த தீநீரை நேரடியாக பருகாமல் இத்துடன் பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி தூளை சேர்த்து பருக வேண்டும். ஏனென்றால் நோயின் தன்மைக்காக பல மூலிகை பொருட்களை நாம் சேர்த்துள்ளதால் இதில் வீரியத்தன்மை அதிகம். அந்த வீரியத்தன்மை குறையாமல் இருப்பதற்கும் அதிகப்படியான கசப்புத்தன்மை தெரியாமல் இருப்பதற்கும் கருப்பட்டியை சேர்த்து பருக வேண்டும். ஆகையால் இந்த தீநீரில் 5 கிராம் அளவிற்கு கருப்பட்டியை சேர்த்து கலக்கவும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக திப்பிலியை கொண்டு ஆஸ்துமா நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது பித்தத்தினால் ஏற்படுகின்ற இளநரையை போக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். ஆர்டிகேரியா, சீதப்பித்தம் மற்றும் பல்வேறு வகையான பித்த நோய்களால் மனித உடலில் முடிகளின் நிற வளர்ச்சி பாதிக்கப்படும். இளம் வயதிலேயே இளநரை தோன்றி வெள்ளை முடி தோன்றும். இதனால் உடலில் நமக்கு ஒரு வகையான தோல் அரிப்பு, வாய்க்கசப்பு இவையெல்லாம் கூட ஏற்படும். பித்தம் அதிகரித்தால் தலை கிறுகிறுப்பு, ஒரு வகையான வாந்தியுடன் கூடிய மயக்கம், பசிமந்தம் இவையெல்லாம் ஏற்பட்டு உடலில் உயிர் சத்துக்கள் படிப்படியாக குறைந்து இளநரை ஏற்படும். உள்ளங்கால், உள்ளங்கையில் பித்த வெடிப்பு தோன்றும். இவையெல்லாம் மறைவதற்கும் இளம் நரையை போக்கி முடியை கருமையாக மாற்றுவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை
அதிமதுரம். அதிமஸ்துகம் என்று அழைக்கப்படுகின்ற அதிமதுரம் மிக சிறந்த இனிப்பான ஒரு பொருள். இதனுடைய வேர் தண்டு பகுதி அளவிற்கு அதிகமான இனிப்பு, இளநரையை போக்கும், பித்தத்தை படிப்படியாக தணிக்கும், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு மற்றும் உணவு குழாய் ஏற்படுகின்ற வறட்சி, தோல் வறட்சி, இரத்தத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான குற்றங்கள் இவையெல்லாம் படிப்படியாக நீக்கும் என்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கசகசா. கசகசா மிக சிறந்த கிருமி நாசினி. தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப் அல்லது இன்சோமினியா என்று அழைக்கப்படுகின்ற தூக்கமின்மை நோயை போக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், உடல் வெட்டையை போகச் செய்யும், தாது நட்டத்தை மறைக்கும், விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும், இளநரையை போக்கி முடிகளுக்கு ஒரு போஷாக்கு தன்மையும் பிசுபிசுப்பு தன்மையை நீக்கி முடி வளர்ச்சிக்கு பளபளப்பு தன்மையை அதிகரிக்கும் என்பதால் நாம் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மிக அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் பல்வேறு வகையான உயிர் சத்துக்கள் கொண்டது. கால்சியம், வைட்டமின் B12 இவையெல்லாம் தாராளமாக நாட்டு பசும்பாலில் கிடைக்கும். மனிதர்களுக்கு இன்றியமையாத எலும்பு சத்து அதிகரிக்கும், கால்சிய சத்து அதிகரித்து வைட்டமின் ஈயும் அதிகரிப்பதினால் முடி கொட்டுதல், வழுக்கை இவையெல்லாம் நீங்கி முடிக்கும் உடலுக்கும் ஒரு அற்புதமான வளர்ச்சியை தரும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அத்தனை பொருட்களையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 25 கிராம், கசகசா 25 கிராம், நாட்டு பசும்பால் தேவையான அளவிற்கு. முதலில் அதிமதுரத்தையும் கசகசாவையும் ஒன்றாக சேர்த்து விழுதாக அரைக்க வேண்டும். அவ்வாறு அரைத்த விழுதை நாம் பார்க்கலாம். அற்புதமான இந்த விழுதை பித்தத்தினால் ஏற்பட்ட இளநரையை போக்குவதற்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். அரைத்து எடுத்த அதிமதுரம், கசகசா சேர்ந்த இந்த விழுதில் நாட்டு பசும்பால் தேவையான அளவிற்கு விட்டு நன்றாக கலக்கவும். மிகவும் அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த கலவையை இளநரை உள்ளவர்களும் பித்தத்தினால் இளநரை ஏற்படுகின்ற அனைவருக்குமே இது ஒரு கை கண்ட அற்புதமான மருத்துவம். இந்த கலவையை நன்றாக தலை முடிகளில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து இளம் வெதுவெதுப்பான வெந்நீரில் தலைமுழுகி சேக்காய் தூள் கொண்டு தலைப்பகுதி முடியை அலசி வந்தால் படிப்படியாக இளநரை மாறி கருமையான முடி வளர்ச்சியும்